மாங்காய் மண்டி எப்படி செய்கிறதுன்னு சிம்பிளாக செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு மாங்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த சதைப்பகுதியை மட்டும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு, அது தேவையான வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சு, சட்டி காஞ்சதும் ஆயில் ஊற்றணும். ஆயில் காஞ்சதும் கடுகும் ஜீரகமும் போடணும். ஒவ்வொரு தாளிப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி போடணும். அது டேஸ்ட்டுக்கும் அந்த வாசனைக்காகன்னையும் போடுவோம். ஒவ்வொரு இதில் கடுகு உளுந்து போடுவோம், ஒரு சில இதில் வெந்தயம் சோம்பு போடுவோம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ இதுக்கு கடுகும் ஜீரகமும் போட்டால் அது வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது எண்ணெய் காஞ்ச பிறகு போட்டாலே நல்லா பொரியும் போது நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். பச்சையாக போட்டிங்கன்னா டேஸ்ட் வராது. அதுக்கப்புறம் பொரிஞ்சதுக்கு பிறகு வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை மூணையும் போட்டு நல்லா சிம்மில் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கு பிறகு நல்லா அந்த வெங்காயம் பொன்னிறமாக மாறணும். மாறினதுக்கு பிறகு அந்த கழுவிட்டு வெட்டி வச்சுருக்கோம்ல மாங்காய், அதை போட்டு நல்லா கிளறணும். நல்லா கிளறினதுக்கு பிறகு அதுக்கு தேவையான கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடணும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து சிம்மில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா அடி பிடிக்கும், நல்லா இருக்காது. சிம்மிலே வச்சு தான் வேக விடணும். அப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 50 ml தண்ணி ஊற்றணும். அப்போ தான் அது கொஞ்சம் கொலன்னு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு 50 ml தண்ணி ஊற்றிட்டு, நமக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம் போட்டுக்கணும். ஒரு சிலர் இனிப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் இனிப்பு கூட சாப்பிடுவாங்க. மாங்காய் மண்டி நம்மளுக்கு தேவையான இனிப்பை போட்டு நல்லா அதில் கிளறி, அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கும். வெந்ததுக்கு பிறகு மறுபடியும் எடுத்து உப்பு இருக்கா என்னென்னு பார்த்துட்டு, உப்பு தேவைன்னா மறுபடியும் போடலாம். ஃபஸ்ட்டே உப்பு போட்டிருந்தேன், ஆனால் பத்தலை, அதனால தான் மறுபடியும் போட்டேன். ஏன்னா இனிப்பு புளிப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கணுங்கிறதுக்காக. ரொம்பவும் உப்பு உரைக்கக்கூடாது, கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு அது உப்பு இருக்கணும்ல. சப்பட்டின்னு இருந்தாலும் நல்லா இருக்காதுல்ல, அதுக்காக பத்தலைன்னு சொல்லி மறுபடியும் உப்பு போட்டேன். போட்டு நல்லா கிளறிட்டு மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா மாங்காய் மண்டி ரெடி. நீங்களே இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்.